நம்ம சேனலுக்காக ஆடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் மைக் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து வந்துருச்சு. பட் ஈவினிங் டயத்தில் வந்து நைட்டு 7 மணிக்கு மேலே கால் பண்ணி கூப்பிட்டாங்க. வெளியில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து அதை அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணுறது தான் பார்ப்பேன். நானும் அன்பாக்சிங் பண்ணி ஒவ்வொரு பக்கமாக எடுத்து நிற்கிறேன். ஒரு பக்கம் கூட எங்கிட்டு தான் ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. நான் கத்தி வச்சு ட்ரை பண்ணுறேன், கத்திரிக்கோல் வச்சு ட்ரை பண்ணுறேன். கடைசியில் வந்து நடுவில் இருந்த அந்த அட்டை பாக்ஸை வந்து கட் பண்ணி விட்டு தான் நான் அதை கடைசியாக எடுத்தேன். எடுத்தா இங்கே பாருங்கள் மைக்கு. நம்மளோட ஃபோன் வந்து சாம்சங்னால சாம்சங் அட்டாச் ஆகுற மாதிரியான ஒரு மைக்கு. எல்லா மைக்கும் வந்து செட் ஆயிராது. கீழே இது வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மைக்கு வந்து சார்ஜ் போடணுமா. சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இது என்னன்னு தெரியலை. சின்னதாக இருக்கிறது இது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து வச்சுட்டு இது வந்து மைக்கு. இதை வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பேசலாம். பேசுகிறது வந்து அந்த மைக்கில் வந்து கேட்கும். அது வந்து நம்ம பேசுகிறது வந்து ரிசீவ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறோம். ரிசீவர் வந்து அது ஃபோனோட வந்து கீழே சார்ஜ் போன்ற அந்த இடத்துல வந்து மாட்டிக்கணும். அது வந்து ரிசீவ் பண்ணுறது. சரி, ரொம்ப நிறையா மைக் பார்த்தேன். பட் வந்து இது கொஞ்சம் டீசெண்டாக தெரிஞ்சிச்சு. நிறையா மைக் வந்து ஏகப்பட்டது ஏதோ கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த மைக் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு, அதனால இதே ஆர்டர் போட்டால் வந்துருச்சு. சரி, அதை செட் பண்ணி இவன்கிட்ட கொடுத்து சரின்ட்டு பேசுடா அப்படின்னு ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சொன்னால் ஏபிசிடி சொன்னான். பட் ஆனால் வந்து மைக்கை வந்து ஆன் பண்ணவே இல்லை. ஆன் பண்ணாமல் ரிசீவரை மட்டும் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை இது பண்ணி அவனுக்கு முன்னாடி வச்சு பேச சொல்லியாச்சு. ஸ்டார்டிங்கில் அது எப்படின்னு தெரியலை, அதனால் ஆன் பண்ணாமே வச்சு கொடுத்துட்டேன். பட் இதை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக.